ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 எல்லாரும் இன்புற அப்படிங்கிற யூனிட்லேருந்து லைன் பை லைன் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 71 வினாக்கள் இருக்குது. அதில் 35 வினாக்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க 36 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 36வது வினா, பசிப்பினி போக்கிய பாவை என்று அழைக்கப்படுவது யார்? மணிமேகலை பசிப்பினி போக்கிய பாவை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 37வது வினா, வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் பொய்கை நீரின் மேல் தோன்றும் அமுத சுரபி முதலில் யாரிடம் இருந்தது? வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் பொய்கை நீரின் மேல் தோன்றும் அமுத சுரபி முதலில் ஆபுத்திரன் என்பவரிடம் இருந்திருக்கும். ஆபுத்திரன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 38வது வினா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? இவ்வாறு பாரதியார் கூறியிருப்பார், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 39வது வினா, புலவர் ஆ முத்தரையனார் எந்த நாட்டைச் சேர்ந்த கவிஞர்? புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய நாட்டு கவிஞர். அடுத்து 40வது வினா, யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் பாடுகின்றார்? அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் பாடுகின்றார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 41வது வினா, எது பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என்று கலீல் ஜிப்ரான் கூறுகின்றார்? வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 42வது வினா, உழைக்கும் போது நாம் எவ்வாறு ஆகிவிடுவதாக கலீல் ஜிப்ரான் கூறுகின்றார்? உழைக்கும் போது நாம் புல்லாங்குழலாக ஆகிவிடுவதாக கலீல் ஜிப்ரான் கூறுகிறார். அடுத்து 43வது வினா, கொடுப்பது எதன் இயல்பு என்று கலீல் ஜிப்ரான் கூறுகின்றார்? கொடுப்பது பழத்தின் இயல்பு என்று கூறுகிறார். பெறுவது எதன் இயல்பு என்று கலீல் ஜிப்ரான் கூறுகிறார்? பெறுவது வேரின் இயல்பு என்று கூறுகிறார். கொடுப்பது பழத்தின் இயல்பு என்றும் பெறுவது வேரின் இயல்பு என்றும் கலீல் ஜிப்ரான் குறிப்பிடுகிறார். அடுத்து 45வது வினா, எப்பொழுது விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்கிறார் கலீல் ஜிப்ரான்? பேச்சின் போது, பேசும் பொழுது விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்று கலீல் ஜிப்ரான் கூறுகிறார். அடுத்து 46வது வினா, உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் யார் என்று கலீல் ஜிப்ரான் கூறுகின்றார்? குறிக்கோளை நோக்கி நடக்கும் பொழுது நல்லவர் என்று கலீல் ஜிப்ரான் கூறுகிறார். அடுத்து 47வது வினா, மணிபல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை வணங்கும் பெருமை சிலருக்கே உண்டு. நீ அந்த பெருமையை பெறுகிறாய் என்று யார் யாரிடம் கூறுகிறார்? தீவதிலகை மணிமேகலையிடம் கூறுகிறார். தீவதிலகை மணிமேகலையிடம் கூறியது, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 48வது வினா, மணிபல்லவ தீவில் உள்ள பொய்கையின் பெயர் என்ன? மணிபல்லவ தீவில் உள்ள பொய்கையின் பெயர் கோமுகி பொய்கை. கோ என்றால் என்னன்னு பார்த்தோம். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம் என்பது பொருள். அடுத்து 49வது வினா, சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் யார்? சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் மணிமேகலை. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும்னு சொன்னது மணிமேகலை. அடுத்து 50வது வினா, சிறந்த அறமாக வள்ளுவர் கூறுவது எது? சிறந்த அறமாக வள்ளுவர் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதை சிறந்த அறமாக குறிப்பிடுகிறார். அடுத்து 51வது வினா, வள்ளுவர் எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என்கிறார்? பொறாமை, பேராசை, சினம், சினம் என்றால் கோபம் என்பது பொருள், கடுஞ்சொல் பேசுதல், இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதுதான் அறம்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 52வது வினா, ஈகை என்பது எதுவென திருவள்ளுவர் கூறுகின்றார்? ஈகை என்பது இல்லாதவருக்கு தருவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் ஈகை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 53வது வினா, யாருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் என்கிறார் வள்ளுவர். இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள்
பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார் என்கிறார் வள்ளுவர். அடுத்து 54வது வினா, நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழியாக திருவள்ளுவர் கூறுவது எது? நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழியாக திருவள்ளுவர் கூறுவது, நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது தான் அவர்களை தண்டிக்கும் வழியாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 55வது வினா, யாருக்கு தாம் பெற்றுள்ள அறிவினால் எந்த பயனும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர்? பிற உயிரியின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதாத போது தாம் பெற்றுள்ள அறிவினால் எந்த பயனும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். அடுத்து 56வது வினா, பொய்யில் புலவர் எவரை இகழக்கூடாது என கூறுகிறார்? பொய்யில் புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இவர் ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது என்று கூறுகின்றார். ஆற்றல் உடையவர்களை. அடுத்து 57வது வினா, அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது எதுவென்று திருவள்ளுவர் கூறுகின்றார்? அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது எதுவென்று திருவள்ளுவர் கூறுகின்றார்? பகிர்ந்து உண்ணுதல். பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிறதான் அறநூல்களில் கூறப்படுற அறங்கள்லேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 58வது வினா, தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாக திருவள்ளுவர் கூறுவது எது? தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாக ஆற்றல் உடையவர்களை இகழாமையை கூறுகிறார். ஆற்றல் உடையவர்களை இகழாமை. அடுத்து 59வது வினா, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? இக்குறள் பெரியாரை பிழையாமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 60வது வினா, பொருளை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும்? பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். அடுத்து 61வது வினா, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும்? ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 62வது வினா, சினைப்பெயர்களில் பொருந்தாதது எது? இலை, கண், கிளை இது எல்லாம் ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கிறது. இப்போ கண்ணுன்னு எடுத்துட்டோன்னா மனித உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பை குறிக்கிறது, அதனால இது சினைப்பெயர். கிளை, இலை இது ரெண்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா மரத்தோட உறுப்பை குறிக்கிறது, அதனால இது சினைப்பெயர். மரம் அப்படிங்கிறது பொருட்பெயர். அப்போ இதில் பொருந்தாதது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 63வது வினா, கீழ்கண்டவற்றுள் தொழிற்பெயர் எது? இதில் படித்தல் என்பது தொழிற்பெயர். படித்தல். அடுத்து 64வது வினா, பொறுத்துக. காவியா வந்தாள் என்பது பொருட்பெயர். காவியா தலையை அசைத்தாள் என்பது சினைப்பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தன என்பது பண்பு பெயர். நடனம் ஆடுதல் சிறந்த கலை என்பது தலையில்ல கலை சிறந்த கலை என்பது தொழிற்பெயர். அப்போ இதற்கான விடை 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 65வது வினா, தீயனால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது என்னும் கருத்து இடம்பெற்ற அதிகாரம் எது? தீயனால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது அப்படிங்கிற கருத்து பெரியாரை பிழையாமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 66வது வினா, தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் இவ்வரிகளை பாடிய கவிஞர் யார்? தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் இவ்வரிகளை பாடிய கவிஞர் யார்? மலேசிய கவிஞர் ஆ. முத்தரையனார் இந்த வரிகளை பாடியிருப்பார். அடுத்து 67வது வினா, ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். ஈகை ஆகும். அடுத்து 68வது வினா, எஸ். ராமகிருஷ்ணனின் படைப்புக்கள் எது? நாவல் மற்றும் சிறுகதைகள் படைத்திருப்பார். கட்டுரை தொகுதிகளும் சிறுவர் இலக்கியங்கள் மேற்கண்ட அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா எஸ். ராமகிருஷ்ணன் படைத்திருப்பார். அடுத்து 69வது வினா, சுயம் என்பதன் பொருள்? சுயம் என்றால் தனித்தன்மை என்பது பொருள். சுயம் என்றால் தனித்தன்மை என்பது பொருள். அடுத்து 70வது வினா, சரியானது எது? இங்கே ஒரு குறள் கொடுத்துட்டு அதோட சீர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இதில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆதல நீர பிற அப்படிங்கிறதான் சரியானது, தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 71வது வினா, பொறுத்துக. ட்ரஸ்ட் என்றால் அறக்கட்டளை என்பது பொருள். வாலண்டியர் என்றால் தன்னார்வலர் என்பது பொருள். ஜேஆர்சி என்றால் இளம் செஞ்சிலுவை சங்கம் என்பது பொருள். சோசியல் ஒர்க்கர் என்றால் சமூக பணியாளர் என்பது பொருள். பிசிஏடி, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8ல் இருக்க எல்லா வினாக்களும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 9க்கு பார்க்கலாம். இந்த லைன் பை லைன் வினாக்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.